பிடிக்கிறன கார மசியல் பண்ணலாம். 1/4 கிலோ கிழங்கு எடுத்து நல்லா 2 விசில் விட்டு வேக விட்டுருக்கேன். கிழங்கு வெந்திருக்கணும், குழைய விடாமல் வேக வச்சுக்கணும். இதை இப்போ நம்ம தோல் உரிச்சுக்கலாம். இந்த கிழங்குலையே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு பாதி உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த கிழங்கை மசிச்சு விட்டுக்கணும். ரொம்ப மசிக்கக்கூடாது. இப்படி 1-2 மசிச்சு விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். கொஞ்சம் 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா மாவு மாதிரி மசிக்காமல் கிழங்கு நல்லா பதமாக வேக விட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா வரும். நல்லா வெந்திருக்குது, ஆனால் குழையவும் இல்லை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், வரமிளகா ஒன்று கிள்னது, கருவேப்பிலை ஒரு இருக்குது, வெங்காயத்தூள் கொஞ்சம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியான இருக்குனது, 4 பல்லு பூண்டு பொடியான இருக்குனது, பச்சை மிளகா ஒன்று பொடியான இருக்குனது. பாதி உப்பு போட்டிருக்கோம், இப்போ பாதி உப்பு, மீதி பாதி உப்பு போட்டுடலாம். நல்லா வணக்கி விட்டுக்குவோம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியான இருக்குனது, நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கட்டி விடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா தொக்கு பருத்து வெந்து வரட்டும். மூடி வச்சுக்கலாம். திறக்கலாம். நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் மசிச்சு வச்சுருக்கேன் கிழங்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்று சேர கொதித்து ரெடி ஆகிடும். கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. உப்பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா சுண்ட விட்டோம்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற பதத்துக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நான் சாதத்தில் பிரட்டி சாப்பிட்ற பதத்துக்கு எடுக்க போகிறேன். அந்த பதத்துக்கு இது போதும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சர்விங் பவுல் எடுத்துக்கலாம். பிடிக்கிறன கார மசியல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.